தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நண்பர்களே, மீண்டுமாய் ஒரு புதிய வாரத்தை ஆண்டவர் தருகிறார். திங்கட்கிழமை தூதர்களுடைய நாள். காவல் தூதர்கள் நமக்காய் செபிப்பார்களாக, நம்மை பாதுகாப்பார்களாக. நீங்கள் கமெண்ட்டில் அனுப்பிய ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்காக தொடர்ந்து நான் செபிக்கிறேன். தொடர்ந்து உங்கள் விண்ணப்பங்களை அனுப்பிக்கொண்டே ஆண்டவருடைய அபிஷேகம், ஆசீர்வாதம் நிறைந்த இந்த ஆராதனை, குறிப்பாக திங்கட்கிழமை நம்ம எப்பயுமே அந்த வாரத்துக்காக நம்ம ஜெபிக்கிற நாள். எனவே பாசிட்டிவாக இருங்க நண்பர்களே. நேர்மறை சிந்தனைகளை உங்களுக்காக நீங்கள் தான் உருவாக்க வேண்டும். உங்களுக்காக வேறு ஒருவர் உருவாக்க மாட்டார்கள். எனக்காக அவங்க வருவாங்க, இவங்க வருவாங்கன்னு தேடிக்கொண்டே இருக்காதீங்க. சில நேரத்தில் வரலாம், சில நேரம் வராமல் போகலாம். சில நேரம் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கலாம், சில நேரம் உங்களுக்கு துணையாய் மனிதர்கள் இல்லாமல் போகலாம். நீங்கள் தான் உங்களுக்காக உருவாக்கி கொள்ள வேண்டும். அதுக்கு தான் இந்த ஆராதனை, அதுக்கு தான் திருப்பலி, அதுக்கு தான் இந்த ஜெபமாலை. அம்மா வந்து உங்களோட ஜெபிக்கிறாங்க, புனிதர்கள் ஜெபிக்கிறாங்க. ஆண்டவர் உனக்காக இருக்கிறார். நீ உனக்காக யோசிக்கணும், நீ உனக்காக சிந்திக்கணும். அதுதான் இன்றைக்கு நற்செய்தியிலே ஆண்டவர் சொல்லுகிறார். நேர்மறை சிந்தனைகளை உருவாக்குகிற பொழுது அன்பர்களே நாம் ஆசீர்வாதமாக இருப்போம் என்பதுதான் இந்த நாளினுடைய சாரம். இன்றைக்கு பிரியமுள்ள அன்பு இறை உறவுகளே, லூக்கா நற்செய்தி 18வது அதிகாரம் 35 43 வரை உள்ள இறை வார்த்தையிலே, பார்வையற்ற மனிதர் இயேசு போறார்னு தெரிஞ்ச உடனே, தாவீதின் மகனே எனக்கு இரங்கும், என் மேல் இரக்கம் வையும் என்று கத்துகிறார். நற்செய்தியில அதை கேட்ட உடனே உடன் இருந்தவர்கள் என்ன சொல்றாங்க? இயேசு கூட போறவங்க என்ன சொல்றாங்க? அமைதியா இரு, கத்தாதே அப்படின்றாங்க. அந்த மனுஷனுக்கு பாருங்க, பாசிட்டிவிட்டி வெளியில இருந்தே வரல. அவர்கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீ அமைதியா இரு. ஆனால் நற்செய்தி சொல்லுகிறது, லூக்கா நற்செய்தி 18:35 43 இதுதான் இன்னைக்கு மெசேஜ் பாருங்க. அவர் இன்னும் உரக்க கத்தினார். அவர் இன்னும் சத்தமா கத்துறாரு, தாவீதின் மகனே என் மேல் இரக்கம் வையுங்க, எனக்கு சுகத்தை கொடுங்க. எங்க இருந்து வந்தது இந்த சிந்தனை? வெளியில் இருப்பவர்கள் என்ன சொன்னாங்க? அமைதியா இரு. ஆனால் இவர் அதே லெவல்ல இல்ல, இன்னும் அதிகமா கத்தினார். நண்பர்களே, வெளியில மனிதர்களை தேடாத, உனக்குள்ள இருக்கிற இறைவனை பார். வெளியில எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணணும், எனக்கு துணையா இருக்கணும் தேடாத. நீ ஆன்மீகத்துல தேடு. நீ ஜெபத்துல தேடாத பிள்ளைகள் தான் வெளியில தேட வேண்டும். ஜெபத்தில் தேடுகிற பிள்ளைகளுக்கு அது அபிஷேகமாய் நடக்கும். அவர் தூதர்களை அனுப்புவார், அவர் உடனே இருப்பார்கள். உடனே ஆண்டவர் இயேசு திரும்பி பார்க்கிறார், அவரிடம் வருகிறார், அவர் பார்வை பெறுகிறார். காரணம் என்னவென்றால் அவர் நம்பிக்கை. அவர் நம்பினார், அவர் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் பண்ணார். உனக்கு நீ கிரியேட் பண்ணு. ஃபாதர் என்னை இந்த மாதிரி சொல்லிடுறாங்க, ஃபாதர் என்னை இந்த மாதிரி அவமானப்படுத்திடுறாங்க, ஃபாதர் இந்த வீட்டில் எங்கள் வீட்டிலேயே எனக்கு சப்போர்ட் கிடைக்கல, ஃபாதர் நான் வேலை செய்கிற இடத்துல எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது, ஃபாதர் இருக்கும் தான். நீ முன்னேறணும்னு மற்றவர் நினைப்பார்கள் என்றெல்லாம் நாம் நினைத்து கொண்டிருக்க முடியாது. கெட்டவர்கள் சொல்லலை, ஆனால் எல்லா சூழ்நிலையிலும் அவரவரை பார்ப்பதற்கே இங்கே நேரம் கிடையாது. ஒவ்வொரு மனிதருக்கும் அவரவருக்குரிய பிரச்சனைகள், தனிப்பட்ட பிரச்சனைகள், வெளியில் சொல்ல முடியாத வருத்தங்கள், பாரங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டு. இத்தகைய சூழலில் உனக்காக ஒருவர் நிற்பார் என்று எண்ணாதே, முடிந்தால் நீ அடுத்தவருக்காக நில். அதான் ஆண்டவர் சொல்கிறார், உன்னை நேசிப்பது போல உன் அயலாரை நேசி. அதுக்கு என்ன பண்ணணும்? முதல்ல நீ உன்னை நம்பணும், உனக்குள்ள பாசிட்டிவ் எனர்ஜியை நீ உருவாக்கணும். அதுக்கு தான் ஜெபம், இந்த ஆராதனை, இந்த திருப்பலி, ஜெபமாலை எல்லாமே. உன் ஜெபமெல்லாம் அதுதான், நீ அதை உருவாக்கணும். ஒரு அம்மா இருந்தாங்களா, எப்பயுமே ரொம்ப பாசிட்டிவாக யோசிக்கிற ஒரு அம்மா. எதையினாலுமே அவங்க நல்லதை பற்றி தான் சொல்லுவாங்களாம், அதை பாசிட்டிவாக பேசுவாங்களாம். அப்போ அவருடைய மகனுக்கு அம்மா எல்லாத்துலேயும் நல்லது பார்க்குறாங்களே, அம்மா ஒரு டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், ஒரு நெகட்டிவாக சொல்லி பார்ப்போம், அம்மா அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அம்மாவை சோதிக்கும் நோக்கத்துடன் அவன் மகனே சொல்லுகிறான், அம்மா நீங்கள் எல்லாத்துலேயும் நல்லது பார்க்குறீங்கள, சாத்தானை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சாத்தான்கிட்ட தான் நல்லது இருக்குமா? அம்மா என்ன சொல்ல போகிறாங்கன்னு சொல்லி மகன் பார்க்குறான். தாய் இருக்கு, சாத்தான்கிட்டே நல்லது இருக்கு. அம்மா என்ன சொல்கிறீங்க? சாத்தானிடம் நல்லது இருக்கிறதா? என்னவா கோயிலுக்கு போகிறீங்க, நன்மை வாங்குறீங்க, ஜெபமாலை ஜெபிக்கிறீங்க, பர்சனல் பிரேயர்ல இருக்கிறீங்க, பைபிள் வாசிக்கிறீங்க, என்னமா இப்படி பேசுறீங்க? சாத்தானிடம் என்னமா நன்மை இருக்க முடியும்? பரமகனே, சாத்தான் தொடர் முயற்சி செய்து கொண்டே இருக்கிறான். அந்த மனிதன் பாவத்தில் விழும் வரை அவனை சோதித்து கொண்டே இருக்கிறான். சில இச்சையான ஆசைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறான். சில மனிதர்களை தூண்டி எழுப்பி அவர்கள் மூலமாக சென்று அவனை அட்டாக் பண்ணுறான். அவன் கடைசி வரை, அவன் விழும் வரை அவன் முயற்சித்து கொண்டே இருக்கிறான். அந்த தொடர் முயற்சி நம்ம அதை கற்றுக்கலாமே.
வாழ்க்கையில் நல்லதில் நம்ம தொடர் முயற்சி வைத்துக் கொள்வோம், ஜெபத்தில் தொடர் ஜெபத்தை வைத்துக் கொள்வோம். எனவே சாத்தானிடம் இருந்தும் நல்லது கற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னார்களாம். நண்பர்களே, நீங்கள் உங்களுக்காக யோசிக்கணுங்க. குறிப்பாக பாசிட்டிவாக நேர்மறை சிந்தனைகள். என்னால் முடியும். நம்பு. உன்னை சுற்றி என்ன கேட்கும்னா, இல்லை உன்னால் முடியாது, அவ்வளோதான், இதுதான் கேட்டுக்கொண்டே இருக்கும். நீ செய்கிற சின்ன சின்ன குறைகளை சுட்டி காட்டி கொண்டே இருக்கும். அதை பாசிட்டிவாக சொல்கிற மாதிரி உன் குறைய சொல்லி உன்னை அழுத்துவார்கள். நீ நம்பணும், என்னால் முடியும், என் ஆண்டவர் என்னை தொட்டிருக்கார், என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார், ஆண்டவர் பெயரை நிற்பேன். எவன் ஒருவன் எவள் ஒருத்தி தன்னை நம்புகிறாரோ, தன் ஜெபத்தை நம்புகிறாரோ, தன் ஆண்டவரை இறுக பற்றிக் கொள்கிறாரோ, அவர் விடுதலை, வெற்றி, அபிஷேகத்தை, ஆசீர்வாதத்தை காண்பார். நம்பணுமா? செபி. உனக்குள்ள தன்னம்பிக்கை வரணுமா? செபி. இதோ ஆண்டவர். நன்றி அப்பா, வல்லவரே, நல்லவரே, நன்றி. தாவீதின் மகனே என் மேல் இறங்கும் என்று சொன்ன உடனே அந்த பார்வையற்றவருக்கு பார்வை தந்தீரே இன்றைக்கு நற்செய்தியில. அப்பா, வாழ்க்கையில் பார்வை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள், வாழ்க்கையில தெளிவான பார்வை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள், குடும்பத்தில் ஒரு நல்ல வசதி இல்லையே என்ற பார்வையற்று இருக்கிற பிள்ளைகள், தனிப்பட்ட வாழ்க்கையில நிம்மதி இல்லையே அந்த பார்வை இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள், இன்னும் ஏராளமான இடங்களில் சரியான வாழ்க்கை இல்லையே என்று குறைகளோடு இருக்கிற என் பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். ஆண்டவரே, எங்களை நீங்கள் தொடுங்கப்பா. ஆண்டவரே, நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா. யாரெல்லாம் குறையோடு பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் கவலைகளோடு பார்த்து கொண்டு இருக்கிறார்களோ, விண்ணப்பங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு கமெண்ட்டுமே அதற்காக செவிங்க, அதற்காக வேண்டுங்க, இந்த நோய்க்காக வேண்டுங்க, இந்த சுகம் வேண்டும், ஆசீர்வாதம் வேண்டும் என்ற பல்வேறு தேவைகளுக்காக, பிள்ளைகளுக்காக, படிப்பிற்காக, வேலை வாய்ப்பிற்காக செவிக்கிற ஒவ்வொன்றையும் பார்த்து வைக்கிறேன். பிள்ளைகள் சுகம் பெறுவார்களாக. ஆண்டவரே, பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை அறுவடை செய்வார்களாக. இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறேன். மகனே, மகளே, நீ ஆசீர்வாதமாய் வாழ்வாய். நற்கரணை ஆண்டவருடைய தொடுகிறார். உன் நம்பிக்கையில, உன் விசுவாசத்திலே வல்லமையான இறை கிருபையே என் மகனே, மகளை பெற்றுக்கொள். நீ வாழ்வாய். திங்கட்கிழமை தூதர்கள் உன்னை ஆசீர்வதிக்கிறார்கள், உனக்காக செபிக்கிறார்கள், இறை கிருபை பெற்று தருகிறார். எனவே தன்னம்பிக்கையோடு வாழ்கிற மகளாய், மகனாய் இருக்க தலை வணங்கி இந்த இறுதி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமே. எல்லாம் அல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கிறோம். யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க. உங்கள் விண்ணப்பங்கள்லாம் கமெண்ட்டில் அனுப்புங்க. உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். உங்களை நீங்கள் நம்புங்க, பாசிட்டிவாக இருங்க, நல்லதே நடக்கும். டேக் கேர்.